தமிழ்ச்செல்வியோட இந்த நிலைமைக்கு காரணமான ஈஸ்வரியோட முகத்திரைய காவியாவே வந்து கிழிச்செறிஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாசேது அவங்க பொண்ணு தமிழ்ச்செல்விய நீ தான் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டியான். என்னமோ நியாயம் கேட்டு இந்த செல்லப்பாண்டி அந்த வசந்தியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி சேது கிட்ட சொல்ல, வந்த கோவத்துக்கு சேதுவோ, உங்களை யார் இந்த வீட்டு பக்கம் வர சொன்னது? இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க வந்து என்னை இன்னும் கோவப்படுத்தாதீங்க. நானே இப்போ கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என் அப்பா இப்போ ஜெயில இருக்கிறதுக்கு முழு காரணமே உங்க பொண்ணு தமிழ்ச்செல்விதான். சே, அவ பேரை சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூசுது. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது என்னதான் சொன்னாலும் செல்லப்பாண்டியும் வசந்தியும் அழாத குறையா அங்கேயே நின்று சேது கிட்ட கெஞ்ச, சேதுவோ கோவத்தை பொறுத்துக்க முடியாம செல்லப்பாண்டியோட சட்டையை பிடிச்ச தரன்னு வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து விட, அதே நேரம் எங்க போஸும் தன்னோட மனைவி காவியாவும் அங்க வீட்டு வாசல்ல அங்க கார்ல வந்து இறங்குறாங்க. வந்த காவியாவுக்கோ அங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து ஒரு குழப்பத்தோட இருக்க, மாமா என்ன மாமா, இவரு தமிழ்ச்செல்வியோட அப்பா தானே? அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக இவ்வளோ கோவமா வெளியே கூட்டிட்டு வந்து விடுறீங்க? இங்க பாரு காவியா, இதுல நீ தலையிடாத, வீட்டுக்குள்ள போ. போஸு, உன் பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்க, போஸுமே காவியா வா காவியா உள்ள போலாம், எதுவா இருந்தாலும் சேது நியாயத்துக்கு தான் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் காவியாவை சமாதானப்படுத்தி அங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே அங்க ராஜாங்கத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க, அங்க இருந்த காவியாவோ அங்க மலர்கிட்ட தனியா போய், அக்கா இங்க என்னதாக்கா நடக்குது? தமிழ்ச்செல்வி அக்கா எங்க தான் போனாங்க? காணவே காணோம். நானும் வந்ததுல இருந்து வீடு ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டேன். என்னக்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா கேட்க, மலரோ நடந்த எல்லாத்தையும் இங்க ஒண்ணு விடாம காவியா கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடக்கடவுளே, இவ்வளவு நடந்திருக்கா? தமிழ்ச்செல்வி உண்மையை தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ச்செல்வி அந்த மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராஜாங்க மாமாக்கு எதிரெல்லாம் இந்த வீட்டில் எந்த ஒரு சதியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த வீட்டில் தான் அந்த கருப்பாடு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட இங்க காவியா சொல்ல, உடனே மலர் இருந்துக்கிட்டு, என்ன சொல்றீங்க காவியா? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஒன்றும் புரியலல்ல? கூடி சீக்கிரம் நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு உங்களோட உதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிய சொல்ல, என்னோட உதவியா? நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. உண்மையை கண்டுபிடிச்சா எனக்கு அதுவே போதும். மறுபடியும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, இங்க காவியாவுமே, என் மாமியார் ஈஸ்வரி, அந்த சித்ரா, கூட இருக்க அந்த ஐஸ்வர்யா, இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த சதி திட்டத்தை ஏதாவது பண்ணி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அதனால அவங்களுடைய உண்மை முகத்தை நாம வெளியே கொண்டு வரணும்னா நீங்க நேரா ஈஸ்வரி ஆண்டி கிட்ட போய் உங்களை கீழே அம்மாச்சி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. 3 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வரணும். அப்படி அவங்க 3 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா நான் அந்த ரூமுக்குள்ள போய் ஏதாவது ஒரு தடையும் கிடைக்குதான்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா ஒரு திட்டத்தை சொல்ல, மலருமே காவியா சொன்னதுக்காக நேரா அங்க இருந்த ஈஸ்வரி கிட்ட போய், கீழே அம்மாச்சி எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மலர் கூப்பிட, உடனே இங்க 3 பேருமே அங்க கீழே போறாங்க. ஏய் சித்ரா, நான் ஃபோனில் சார்ஜர் போட்டிருக்கேன், எனக்கு ஞாபகப்படுத்திடி, வந்து ஃபோனில் இருந்து சார்ஜர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தன்னோட ஃபோனை அந்த ரூம்லேயே சார்ஜர் போட்டுட்டு கீழே போக, இன்னொரு பக்கம் இங்கே மலருமே அங்கே காவியாவை சைகை காட்ட, காவியாவும் மலரும் நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அவங்க சீக்கிரம் வந்துட போகிறாங்க. நீங்கள் அப்படி என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னு இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க மலரு, அவங்க ஈஸ்வரியோட ஃபோனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை எடுத்து அங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க, அதே நேரம் நீதிமான் இங்கே ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. யாரோ நீதிமான் சொல்லிட்டு, ஈஸ்வரி ஆண்டிக்கு கால் வருது, உங்களுக்கு நீதிமான் யாருன்னு தெரியுமா? ஆ தெரியும் தெரியும், ராஜாங்க மாமாவுக்கு முதல் எதிரியே அரசியல்ல அவரை தான் இருக்கும், அதனால தான். ஆனால் அவங்க எதுக்காக இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே காவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலர் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி நான் ஸ்பீக்கரில் போடுறேன். அந்த ஆள் என்ன பேசுகிறான்னு நாம் கேட்டோம்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஈஸ்வரியோட ஃபோனை அட்டன் பண்ணி அங்கே ஸ்பீக்கரில் போட, இங்கே நீதிமான் இருந்துக்கிட்டு, என்ன ஈஸ்வரி, அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனதுலேருந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஒரு ஃபோன் கால் கூட வரல.
ஆமாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு காலையில தான் கடை தெருவில் அந்த சேதுவை பார்த்தேன். என்னமோ என் அப்பா நீ தான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம்னு சொல்லி என்னையே மிரட்டுறான், என்கிட்டயே சவால் விடுறான். எப்படியாவது என் அப்பாவை உண்மையை நிரூபிச்சு நான் வெளியே கொண்டு வருவேன்னு என்கிட்டயே சவால் விடுறான். பிள்ளைக்க பையன் அவன்லாம் என்கிட்ட வந்து சவால் விடுற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான். என்ன ஈஸ்வரி, நீ மட்டும் உதவி பண்ணலனா இந்த அளவுக்கு அந்த ராஜாங்கத்தை நான் ஜெயிலுக்கே அனுப்பியிருக்க முடியாது. நீ சொன்னியே முதல் அஸ்திவாரமே அந்த ஐஸ்வர்யா தான். அந்த ஐஸ்வர்யா மட்டும் தமிழ்ச்செல்வி மாதிரி குரல் மாத்தி பேசலனா இந்த அளவுக்கு இந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் அங்க ஸ்பீக்கர்ல ஈஸ்வரி பேசுறதுதான் நினைச்சு ஒண்ணு விடாம நடந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்க கேட்க அங்க மலருக்கும் காவியாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே மலர் இருந்துகிட்டு, என்ன காவியா இது, நீங்க பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா மறுபடியும் பேசுறதை கேட்க, என்ன ஈஸ்வரி, நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற, ஹலோ ஹலோ ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிமான் பேச, உடனே இங்க காவியா ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா மலர், கண்டிப்பா இந்த ஈஸ்வரி ஆண்டி தான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம். இதுல இருந்தே தெரியலையா, அந்த ஐஸ்வர்யா பல குரல்ல பேசுறவ, எனக்கு ஏற்கனவே தெரியும். அவ தான் இந்த தமிழ்ச்செல்வி மாதிரி குரல் மாத்தி பேசி சிக்கல்ல மாட்டி வச்சிருக்கிறது. இவங்க 3 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிய சொல்ல, உடனே மலர் இருந்துகிட்டு, என்ன பண்ண போறீங்க, இந்த ஃபோன் காலை வச்சு நாம சேது மாமா கிட்ட ஒண்ணுமே நிரூபிக்க முடியாது. கண்டிப்பா நமக்கு ஏதாவது சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். தேவையில்லாம நாம இதை வச்சு ஏதாவது பேச போய் சேது மாமாவுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்ல, அதானே சரி, இந்த சம்பவம் என்னைக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேதியோட அங்க காவியா கேட்க, மலருமே நல்லா யோசிச்சு இந்த நேரத்துக்கு நைட்டு 9:30 மணிக்கு தான் அங்க தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து செல்லப்பாண்டி அப்பாவுக்கு கால் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க மலர் நல்லா யோசிச்சு காவியா கிட்ட சொல்ல, இது போதும் மலரு, இத ஒண்ணு வச்சு நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். சரி, இந்த வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு காவியா, சிசிடிவி கேமரா இருக்கு. ஏற்கனவே இந்த தாமரை பிரச்சனையில மாமா பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அதனால இந்த வீட்ல சிசிடிவி கேமரா போடணும்னு சொல்லி ராஜாங்க மாமா சிசிடிவி கேமரா அங்கங்க போட்டிருக்காரு. இது போதுமே, வாங்க நாம முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரை அழைச்சிக்கிட்டு நேரா காவியா அந்த லேப்டாப்பை எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் சரியான நேரத்துல இங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதானே தமிழ்ச்செல்வி சேது மாமாவோட ரூமு. அப்போ இந்த ரூமுக்குள்ளதான் தமிழ்ச்செல்விக்கே தெரியாம போனை யாரோ எடுத்திருக்காங்க. தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த நேரத்துக்குள்ள யாரு தமிழ்ச்செல்வியோட ரூமுக்குள்ள போறதுன்னு நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காவியா பேசிக்கிட்டு இருக்க அந்த லேப்டாப்ல தெரியிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லயோ அங்க ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே பதட்டத்தோட நின்றுக்கிட்டு இருக்கிறத இங்க காவியா பாக்குறாங்க. உடனே மலர் இருந்துகிட்டு, காவியா அங்க பாருங்க, இவங்க 3 பேரும் எதுக்காக தமிழ்ச்செல்வியோட ரூம் வாசல்ல நிக்கணும்? இதுல இருந்து தெரியலையா, இவங்கள யாரோ ஒருத்தர் தான் தமிழ்ச்செல்வியோட போனை தமிழ்ச்செல்வி அசந்த நேரமா போய் எடுத்திருக்காங்க. இருங்க நாம யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காவியா செக் பண்ணி பார்க்க, அதுல இங்க சித்ரா வேக வேகமா தமிழ்ச்செல்வியோட ரூமுக்குள்ள போய் மறுபடியும் வெளியே போனோட வரத இங்க காவியா பாத்துறாங்க. இந்த வீடியோவை பாத்தீங்களா மலரு? அந்த சித்ரா வெறும் கையில தான் தமிழ்ச்செல்வியோட ரூமுக்குள்ள போறாங்க, மறுபடியும் கையில போனோட வராங்க. அப்போ அது யார் போனுன்னு தெரியுதா? கண்டிப்பா தமிழ்ச்செல்வியோட போனு தான். இதுல இருந்தே உண்மை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க 3 பேரும் திட்டம் போட்டுதான் தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. பாருங்க, சேது மாமா அதுக்கப்புறமா ரூமுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா ஒண்ணு விடாம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறத பார்த்துட்டு மலர்கிட்ட சொல்ல, அடக்கடவுளே, இவங்க 3 பேரும் இப்படி சதி வேலை செய்யறவங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்காக ஒரு வயிற்று புலக்காரிய இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்க கீழே போன 3 பேருமே சாப்பிட்டுட்டு நேரா இங்க ஈஸ்வரி ரூமுக்கு வர கொஞ்ச நேரத்துல அங்க தன்னோட போனை எடுத்து பார்க்க நீதிமான் போன் பண்ணிருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இங்க மறுபடியும் ஈஸ்வரி போன் பண்ண, அங்க நீதிமானோ, என்ன ஈஸ்வரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கொடுக்காம நீங்க பாட்டுக்குன்னு போனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்க, ஏய் சித்ரா, என்னடி ஃபோன் கால் நீ ஏதாவது அட்டென்ட் பண்ணியா? அம்மா, நான் எங்கம்மா அட்டென்ட் பண்ணேன், உன் கூட தானே நானும் சாப்பிட வந்தேன். ஏ ஐஸ்வர்யா, நீ ஏதாவது அட்டென்ட் பண்ணியா? இல்லை ஆண்டி, நானும் தானே சாப்பிட வந்தேன். அப்போ வேற யார் ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணியிருப்பா? என்னது, யார் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்களா? என்ன ஈஸ்வரி, நான் வேற
அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போன காரணத்தை எல்லாத்தையும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனே, ஆனா யாரோ ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நான் உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீதிமான் சொல்ல இங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப பதட்டமாகுது. சரிங்க தலைவரே, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோன் காலை கட் பண்ணிட்டு, ஐயோ நம்மளோட ஃபோனை யாரோ அட்டென்ட் பண்ணி இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க, அந்த தலைவர் வேற எல்லாத்தையும் உளறி வச்சிருக்காரு, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பதட்டத்தோட இங்க நின்னுகிட்டு இருக்க. அதே நேரம் அங்க வாசல்ல வந்து காவியாவும் மலரும் நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் உள்ள இருந்த 3 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. வாமா காவியா, ஏய் மலரே, நீ எதுக்காக வந்திருக்க, போ கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி மிரட்ட. ஏன் மலர் எதுக்காக கீழே போனோம், தப்பு பண்ண நீங்களே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது மலர் இங்க இருக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா இங்க ஈஸ்வரிய பார்த்து பேச, ஈஸ்வரிக்கு ஒருவேளை இவ தான் அந்த நீதிமான் போன் பண்ண கால் அட்டன்னு இவ பண்ணிருப்பாளோ, அடக்கடவுளே இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிய இங்க கோபத்தோட உள்ள வந்து, காவியாவோ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றதுக்கு உங்க 3 பேருக்கும் வெக்கமா இல்லையா, என்னம்மா காவியா, எங்களை பார்த்து என்ன வார்த்தை பேசுற, நாங்க என்ன பண்ணோம், அடைச்சி வாய் முடுங்க, எதுக்காக இப்படி ஒரு பொய் பித்தலாட்டம், எதுக்காக தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்துக்கிட்டு போய் அந்த செல்லப்பாண்டி அங்கிளுக்கு நீங்க தான் போன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஏய் ஐஸ்வர்யா, நீ தானே போன் பேசுனது, நீ பல குரல்ல பேசுவனு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காவிய பேச, உடனே ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, என்ன ஆண்டி இவங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நானும் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு ஐஸ்வர்யா ரொம்ப பதட்டத்தோட மாட்டிக்கிட்டோமோங்கிற பயத்துல உளறிக்கிட்டு இருக்க. உடனே காவியா இருந்துகிட்டு, இதுல இருந்தே தெரியலையா 3 பேரும் பதட்டத்தோட பேசுறத, மலர் நீங்க அந்த வீடியோவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கொண்டு வந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அங்க ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யான்னு 3 பேருக்கிட்டையும் போட்டு காட்ட, அந்த வீடியோவை பார்த்ததும் இங்க 3 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே இங்க காவியாவோட காலில் விழாத குறையா, காவியா காவியா தயவு செஞ்சு காவியா சேது கிட்ட மட்டும் இதை சொல்லிடாத காவியா, எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தமிழ்ச்செல்விய பிடிக்காது, ஆரம்பத்துல இருந்தே போஸோட என் புள்ள வாழ்க்கையை கெடுத்தவளே அவதான், அதனாலதான் ஏதோ ஆத்திரத்துல அப்படியெல்லாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ சேது கிட்ட சொல்லிடாத, எங்க 3 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல, தமிழ்ச்செல்வி உங்களுக்கு என்னத்த துரோகம் பண்ணாங்க, காவியா நீங்க வாங்க நாம போய் சேது மாமா கிட்ட சொல்லுவோம், இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அப்படி நாம உண்மை தெரிஞ்சோம் அப்படி அமைதியா இருந்தா நமக்கு தான் அந்த பாவம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியாவை அழைச்சுக்கிட்டு மலர் வேக வேகமா அங்க சேதுவோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க 3 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்தோட நின்னுக்கிட்டு இருக்க. அங்க ரூமுக்கு வந்த காவியாவோ சேதுவை பார்த்து, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரூமுக்குள்ள போய், ஏன் மாமா என்ன உண்மைன்னு தெரியாமையே நீங்க பாட்டுக்குன்னு தமிழ்ச்செல்வி தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, தமிழ்ச்செல்வி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி இருப்பாங்க, ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போறதுக்கு தமிழ்ச்செல்வி தான் காரணம்னு எதுக்காக நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா சொல்ல, உடனே இங்க சேது இருந்துகிட்டு, ஐயோ காவியா நீ அவளோட பேச்சை எடுக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேது பேச, உடனே மலர் இருந்துகிட்டு, காவியா மாமா கிட்ட இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அந்த போனை கொடுக்க, காவியாவோ மாமா ஒரு நிமிஷம் இந்த போனை பாருங்க, தமிழ்ச்செல்விக்கே தெரியாம அந்த சித்ரா தான் போனை திருடிக்கிட்டு போய் தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து குரல் மாத்தி செல்லப்பாண்டியங்களுக்கு போன் பண்ணிருக்கிறது, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காவியா போட்டு காட்ட, அந்த வீடியோவை அப்படியே இங்க சேது பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. பாத்தீங்களா மாமா, அவங்க 3 பேருக்குமே தமிழ்ச்செல்வி மேல பழைய பகை இருந்திருக்கு, அவங்கள வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ நம்ம வீட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜோட வீடியோ, நீங்களே இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா காட்ட, இங்க ரொம்ப கோபத்தோடவே அந்த போனை வாங்கிக்கிட்டு நேரா அங்க வெளியே வராரு சேது.